இந்த 2025ல ஃபேமிலியோட ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி போற அந்த ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடைக்கலனாலும் எப்படி போகலாம், அது மட்டும் இல்லாம குன்னூரை வந்து நம்ம சுத்தி பார்த்துட்டு அப்படியே மேலே போய் ஊட்டியில ஸ்டே பண்ணிட்டு ஊட்டியில இருக்கக்கூடிய அந்த சூப்பரான சுற்றுலா இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் மசனகுடி இறங்கி அந்த இடத்துல ஃபாரஸ்ட்டுக்குள்ள அந்த ஜீப் சஃபாரி எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கோத்தகிரி வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஊட்டியை பத்தி ஓரளவுக்கு தெளிவா சொல்ல போறேன். கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். உங்கள எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஊட்டிக்கு டூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தம்பி, நான் இதுவரையும் ஊட்டிக்கே போலையே அப்படின்றவங்களும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் ஊட்டி ட்ரிப் போயிருக்கீங்க, போகல அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னதான் வந்து ஃபாரினுக்கே வந்து பக்கத்து ஊர் போற மாதிரி ஏகப்பட்ட வசதிகள் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்றதே வந்து தனி சுகம் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஊட்டிக்கு நம்ம எப்படி வந்து ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்த்தலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி மேட்டுப்பாளையத்துக்கு காலையில 7 மணிக்குள்ள இருக்கிற மாதிரி வந்துருங்க. ஏன்னா 7:10 வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போற அந்த டாய் ட்ரெயின் வந்து கரெக்டா கிளம்பிடும். இந்த ட்ரெயின்ல நம்ம போனா மட்டும்தான் ஏகப்பட்ட வளைவுகள், அந்த டனலு, ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு, இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா அந்த டாய் ட்ரெயின்ல போறதே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இதெல்லாம் நீங்க அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணீங்க, இதையும் மிஸ் பண்ணிடுவீங்க. கரெக்டா 7:10 மேட்டுப்பாளையத்துல இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஊட்டி போய் சேர்றதுக்கு 12 மணி ஆயிடும். அதே மாதிரி அங்க இருந்து 2 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஈவினிங் 5:30 வந்து ஆயிடும். ஒன்னு நீங்க இங்க இருந்து மேல போகும்போதோ இல்ல ரிட்டர்ன் வரும்போதோ புக் பண்ணிட்டு தாராளமா இந்த ட்ரெயின் பயணத்தை வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து டிக்கெட்டும் கிடைக்கல, ட்ரெயினும் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நேரா கார்ல குன்னூர் வந்து போயிடுங்க. ஸோ குன்னூரை பொறுத்தவரையும் நம்ம ஒரு நாள் தங்கி அங்க சுத்தி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு. அதாவது பார்க்கு, வியூ பாயிண்ட், அந்த பள்ளத்தாக்கு, அந்த கோல்ஃப் மைதானம், அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்டு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இடத்துல நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு. ஸோ அதை எல்லாமே சுத்தி பார்க்கறதுனால உங்க விருப்பம் தான். ஆனா சிம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃபேமிலியோட போய் அந்த பார்க்குக்குள்ள நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில 7:45, 12:35, 4 மணின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 டைம்னு சொல்லிட்டு குன்னூர் டு ஊட்டிக்கு அதே டாய் ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ட்ரெயினை நீங்க புக் பண்ணி சூப்பரான அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து நீங்க ஊட்டி போய் ரீச் ஆகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஊட்டி வந்து சேர்ந்துட்டோம். ஊட்டியை பொறுத்தவரை நம்ம தங்கறதுக்கு, அதாவது ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளேயே நிறைய இடங்கள் வந்து நம்ம பட்ஜெட்ல தங்கறதுக்கு இருக்கு. அங்க ஸ்டே பண்ணலாம். இல்ல கப்புள்ஸா வரீங்க, கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டான இடத்துல ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஊட்டிலேயே தான் கொஞ்சம் அவுட்டர்ல வந்து நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இருக்கு. ஏகப்பட்ட கேட்டகரியில இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து தங்கறதுனால தங்கலாம். ஸோ ஊட்டில நீங்க எங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நிறைய வந்து சர்ச் பண்ணுங்க. அதுல ஒரு சில ஹோட்டல்ஸோட ரிவ்யூஸை பார்த்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஹோட்டல் புக் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்து டே 2 பொறுத்தவரையிலும் ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சுற்றுலா இடங்களை போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு சில இடங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டி மெயின்லேயே இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா பார்க்க பச்சை பசேல்னு புல்தறியோட ஒரு பார்க் மாதிரி வந்து இருக்கும். அது தவிர நடுவில் அங்கங்கே அந்த இண்டோர் ஃப்ளவர் கார்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். ஃபேமிலியோட போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏத்த இடம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் அப்படின்னு வந்து ஒன்னு இருக்கு. இதுவுமே வந்து ஒரு சூப்பரான பார்க் தான். உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். சோ நீங்க என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள போனீங்க அப்படின்னா பார்க்க பச்சை பசேல்னு அதே புல்தரையோட மிகப்பெரிய கார்டன் மாதிரி இருக்கும். இந்த சினிமாலாம் பார்ப்போம் இல்லையா, இந்த சாங் ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செடிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யானை, சிங்கம், புலி வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைங்கள்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஊட்டி போட் ஹவுஸ் வந்து நீங்கள் போயிடுங்க. இதுவுமே வந்து ஊட்டி மெயின்லேயே வந்து இருக்குது. இந்த போட் ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே போனோம்னா ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் லேக் வந்து இருக்கும். இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான போட்டிங் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த போட்டிங்கில் நம்ம போகிறதுக்கு அந்த போட்டை பொறுத்தும் நம்ம எவ்வளோ நேரம் அதில் ட்ராவல் பண்ண போகிறோன்றதை பொறுத்தும் காஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம கூட வராங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து ஜாலியாக அந்த போட்டிங்கில் வந்து என்ஜாய் பண்ணலாம். கூடவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் அந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் மாதிரியெல்லாம் வந்து நிறையவே இருக்கும். உள்ளவே டாய் ட்ரெயினும் ஒன்று இருக்குது. அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஊட்டிலேயே இன்னும் நிறைய இடங்கள் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. இது தவிர 3 ஃபேக்ட்ரியை வந்து நம்ம முக்கியமாக அங்கே பார்க்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் ஊட்டியில் ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாச்சும் கேரட்
கேரட் ஃபேக்ட்ரி வந்து இருக்கும். அதாவது நிலத்துலேருந்து கேரட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீனாக கழுவி ப்ராசஸ் பண்ணி அதை பேக்கிங் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஊட்டியில் இருக்கக்கூடிய சாக்லேட் ஃபேக்ட்ரி, நிறைய இடங்களில் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கும். லைவாக அங்கே சாக்லேட்லாம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வரதுனாலும் வாங்கிட்டு வரலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்கும். ஊட்டி டீ எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த டீ இலையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த டீ தூள் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டீயும் நம்மளுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. அதை குடித்து பார்த்துட்டு அங்கே டீ தூள்லாம் விற்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து அதை வாங்கிட்டு வர முடியும். ஊட்டியை நம்ம சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ஊட்டியிலே நம்ம தங்கிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி டு மசினகுடி வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் கூடலூர் வழியாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வழியில் போகும்போது இதுலேயும் எக்கச்சக்கமான சுற்றுலா இடங்கள் வந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சரிவு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஃபைன் ஃபாரஸ்ட்டாகவே இருக்கும். இந்த சரிவில் நம்ம அங்கங்கே இறங்கி போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஏரி மாதிரி வந்து இருக்கும். அதையும் பார்த்து நம்ம ரசிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டில் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீடு மாதிரி இந்த வரவேற்பு வந்து இருக்கும். உள்ளே நம்ம போய் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இங்கேயும் நிறைய படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்கன்னா பார்த்துங்க, அதையும் பார்த்து ரசிக்கலாம். ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இந்த பைகாரா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் வந்து வரும். நம்ம மெயின்லேயே நம்மளுடைய காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நடந்து தான் போகணும். அந்த மெயின் ரோட்டில் இருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு பேட்டரி காரும் இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு இடத்துல நம்ம போய் என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா ஒரு ஆற்று ஓரத்துலேயே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆற்றுலேருந்து விழக்கூடிய அந்த அருவி தான் வந்து பைகாரா ஃபால்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம குளிக்க முடியாது, ஆனால் சூப்பராக இந்த இடத்துல நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைகாரா போட் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துலையும் நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி, உள்ளே போயிட்டோம்னா அந்த போட்டில் நம்ம போகிறதுக்கு அதே மாதிரி தான். அதாவது நம்ம எவ்வளோ நேரம் எந்த மாதிரியான போட்டில் நம்ம போகிறோன்றதை பொறுத்து அங்கே காஸ்ட் வந்து வரும். இந்த காஸ்ட்டை நம்ம கொடுத்து அந்த போட்டில் வந்து உள்ளே போகும்போது இந்த பைகாரா டேமில் தான் வந்து நம்ம போட்டில் போவோம். அந்த போட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக உள்ளே போகும்போது ஊசி முனை காட்சி அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்கும். அதாவது ஒரு 500 மீட்டர் நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போனோம் அப்படின்னா ஒரு பாரியோட எட்ஜில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பள்ளத்தாக்காகவே இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் மிஸ்ட்டு அந்த க்ளவுடு எல்லாமே வரும்போது நம்ம போனோம் அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வழியாக மசினகுடி வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். மசினகுடியை பொறுத்தவரையிலும் நிறைய இடங்களில் வந்து அந்த ஜங்கிள் ஸ்டே மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மசினகுடியை பொறுத்தவரையிலும் நம்ம முக்கியமாக 3 ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை சார்பில் ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த ஜங்கிள் சஃபாரி வந்து நம்ம போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நம்ம போகிறதுக்கு 140 ரூபா வந்து காஸ்ட் வரும். இல்லைனா அவங்களதே ஜீப் சஃபாரி இருக்குது, அதுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு மேலே வரும். நம்ம ஒரு 6 பேர் 8 பேர் அந்த மாதிரி சேர்ந்து போகும்போது அதை வந்து நம்ம ஷேர் பண்ணி அந்த ஜீப்பில் வந்து நம்ம போகலாம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது எக்கச்சக்கமான அனிமல்ஸை வந்து நம்ம பார்த்து ரசிப்போம். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு முகாம் இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா வரிசையாக யானையெல்லாம் நிற்க வச்சுட்டு அதுக்கு வந்து அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டுவாங்க. அது எல்லாமே பார்த்து ரசிக்கலாம். இதெல்லாமே குழந்தைங்களோட போனோம் அப்படின்னா அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மசினகுடியில் ப்ரைவேட் ஜீப் சஃபாரி வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 2500 அந்த மாதிரி வந்து காஸ்ட் வரும். இந்த ப்ரைவேட் ஜீப் சஃபாரியில் வந்து நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அனிமல்ஸு அந்த பேர்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த லோக்கல் கிராமங்கள் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் ஜீப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த மசினகுடியிலேயே நம்ம ஒரு நாள் தங்கி சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊட்டி கோத்தகிரி வழியாக கீழே வந்து வந்துடலாம். இந்த குன்னூர் ஊட்டி கோத்தகிரி மசினகுடி எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 நைட்டு 4 பகல் தேவைப்படும். இருந்தாலும் எனக்கு அவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊட்டியில் ஒரு நாள் மசினகுடியில் ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்கலாம். அடுத்ததாக வரும்போது குன்னூரில் ஒரு நாள் கோத்தகிரியில் ஒரு நாள் தங்கி அந்த மாதிரி வந்து நீங்கள் 2ஆக பிரித்து கூட நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா நான் ஊட்டி சுற்றுலா போயிருந்தப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து இருக்குது, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.